கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும். எதுவும் பெரிய மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரி நாட்கள் கடந்து போகும். நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் நம்ம எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் மனசில் ஒரு கேள்வி தோணும், என் வாழ்க்கையில் நல்லது எப்போது நடக்கும், எனக்கு மகிழ்ச்சியான செய்தி எப்போது வரும். ஆனால் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஒரு அருள்வாக்கு சொல்கிறார். என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பொறுமையுடன் காத்திருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். சாமி, நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த நல்ல செய்தி இப்போது மெதுவாக உன் வாழ்க்கையை தேடி வருது. சாமி, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம நினைப்பது போல் உடனே நடக்காது. பல நேரங்களில் நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு நல்ல வேலைக்காக காத்திருக்கலாம், ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய கனவுகள் நினைவாகும் நாளுக்காக கூட காத்திருக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் மனிதன் மனதில் ஒரு சந்தேகம் தோணும். நான் இவ்வளவு நாள் காத்திருக்கேன், இதுக்கு உண்மையிலேயே பலன் இருக்கா? ஆனால் ஒரு உண்மை இருக்குது சாமி, காத்திருப்பு என்பது பல நேரங்களில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன் வரும் காலம். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நேரம் எடுத்துக்கொண்டு தான் நம்மளை அடையும். அதனால தான் சித்தர் சொல்கிறாங்க, தாமதம்னா அது மறுப்பு இல்லை, சரியான நேரத்துக்காக காத்திருப்பது. அந்த சரியான நேரம் வந்தால் மனிதன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றம் அவனே எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசாக இருக்கும். சாமி, நம்ம கணக்கன்பட்டி சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? காலம் சரியாக வந்தால் மனிதன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். கணக்கன்பட்டி சித்தர் அருள்வாக்கு, பொறுமையுடன் இருக்கும் மனிதனை காலம் ஒரு நாள் மகிழ்ச்சியுடன் சந்திக்கும். பல நேரங்களில் நாம் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நம்ம நினச்ச விஷயங்கள் உடனே நடக்காது சாமி. அது நம்முடைய முயற்சி குறைவாக இருப்பதற்காக அல்ல, பல நேரங்களில் அது சரியான நேரம் இன்னும் வராததால். ஒரு விதை மண்ணில் விதைக்கப்பட்ட பிறகு அது உடனே முளைக்காது. அது மண்ணுக்குள்ளே சில காலம் அமைதியாக இருக்கும். ஆனால் அது அமைதியின் பின்னால் ஒரு பெரிய வளர்ச்சி நடந்து கொண்டு இருக்கும் சாமி. அதே போல் மனிதன் வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் எதுவும் நடக்காதது போல் தோணும். ஆனால் அந்த அமைதியான காலத்திலேயே வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்கு மெதுவாக தயாராகிட்டுருக்கு சாமி. அதனால தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர் சொல்கிறேன், பொறுமையுடன் காத்திருக்கும் மனிதனை காலம் ஒரு நாளும் மகிழ்ச்சியோடு ஆச்சரியப்படுத்தும். சாமி, வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரப்போக முன்னாடி சில அறிகுறிகள் மெதுவாக தோண ஆரம்பிக்கும். உன் மனசில் ஒரு புதிய அமைதி உருவாகும். முன்பு இருந்த கவலை, பதட்டம் மெதுவாக குறைஞ்சி போகும். நீ இன்னும் பெரிய மாற்றத்தை பார்க்கலன்னு நினச்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கும். உன் வாழ்க்கையில் சில நல்ல வாய்ப்புகள் மெதுவாக தோண ஆரம்பிக்கும். சில புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வரலாம், சில எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம். சில நேரங்களில் நீ எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து நல்ல தகவல் கூட வர ஆரம்பிக்கும். உன் மனசில் ஒரு வித்தியாசமான நம்பிக்கை உருவாகும். எதுவுமே பெரிய மாற்றம் இல்லாத நேரத்துலையும் உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும், ஏதோ நல்லது நடக்க போனதுன்னு தோணும். அதுதான் வாழ்க்கையில் நல்ல செய்தி வரப்போகும் அறிகுறி. சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? மனிதன் பொறுமையுடன் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான செய்தி விரைவில் வந்து சேரும். சாமி, அந்த செய்தி அவன் நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும் சாமி. அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு தாமதம் ஏற்பட்டாலும் ஒரு விஷயம் மட்டும் விடக்கூடாது, அதுதான் நம்பிக்கை. மனுஷன் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழக்கலாம், பணம் போகலாம், வாய்ப்புகள் போகலாம். ஆனால் நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா அவன் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். இன்றைக்கி உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கலாம், சில நேரங்களில் எதுவும் நடக்காதது போல் கூட தோணலாம். ஆனால் ஒரு உண்மை இருக்குது சாமி, வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் இருப்பது போல் தோன்றும் நேரம் கூட ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி வரும் அமைதியாக இருக்கலாம். அதனால தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர் எப்போதும் சொல்கிறேன், வாழ்க்கையை விடாத மனிதனை காலம் ஒரு நாளும் மகிழ்ச்சியோடு சந்திக்கும். அதனால் உன் மனதை பலமாக வச்சுக்கோ, உன் நம்பிக்கையை இழக்காத. ஏன்னா நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ரொம்பவே பக்கத்தில் வந்துருச்சு சாமி. எனக்காக இந்த வார்த்தையை ஒரு நிமிஷம் 11 முறை சொல்லு சாமி. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 ஓம் கணக்கன்பட்டி
சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. சாமி, இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோ. வாழ்க்கையில் சில நேரங்களில் எதுவும் நடக்காது போல தோணும். ஆனால் அந்த அமைதியான நேரமே ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி வரும் காலமாக இருக்கலாம். சாமி, இந்த கணக்கன்பட்டி சித்தர் அருள்வாக்கு என்ன சொல்லுது தெரியுமா? பொறுமையுடன் இருக்கும் மனிதனை காலம் ஒரு நாளும் மகிழ்ச்சியோடு சந்திக்கும். அதனால் உன் நம்பிக்கையே விடாத. உன் மனசை பலமாக வச்சுக்கோ. நல்லது நடக்குன்ற நம்பிக்கையே விட்டுறாத. ஏன்னா மிகவும் மகிழ்ச்சியான செய்தி உன் வாழ்க்கையை தேடி வந்துட்டுருக்கு சாமி. அந்த செய்தி உன் மனசை மகிழ்ச்சியால் நிரப்பும். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வரும் சாமி.